ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கொரியன் க்ரீம் சீஸ் பன் அதோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாக இது ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக ஒரு வழியாக ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஸ்வீட்டு, காரம், அதே மாதிரி இந்த ஸ்பைசஸோட டேஸ்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 200 grams க்ரீம் சீஸ் எடுத்துக்கிறேன். இதோட 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் பவுடர் சுகர் எடுத்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரீஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறனால இதை ஃபஸ்ட்டு நல்லா மெல்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா 3 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறேன். பவுடர் சுகராக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலாலேயே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு பவுல் எடுத்து அதில் 80 grams மெல்டட் பட்டர் சேர்த்து அதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், கார்லிக், கிரேட்டட் கார்லிக் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ பன் எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக கடையில் கிடைக்கிற பன் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பன்னில் 6 பார்ட்ஸாக கட் பண்ணோம். மேலே மட்டும் கட் பண்ணுற மாதிரி, கீழே கட் பண்ணாமல் மேல் பார்ட்டை மட்டும் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி 6ஆக டிவைட் பண்ணணும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதோட கேப்பில் எல்லாமே ஏற்கனவே ரெடி பண்ணி நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த க்ரீம் சீஸ் எடுத்து இதுக்குள்ளார ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அப்ளை பண்ண ஈஸியாயிரும். லைட்டாக இந்த மேல் பார்ட்டை மட்டும் பறித்து விட்டு இதுக்குள்ளார அந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் தனியாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே க்ரீம் சீஸ் ஃபில் பண்ணிவிட்டு தனியாக வச்சுட்டு ரெடி பண்ண பட்டர் மிக்ஸில் கொஞ்சமாக ஆரிகேனாவும் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே சேர்க்க மறந்துட்டேன். அதனால் ரோஸ்மேரியும் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் நான் இப்போ சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பட்டர் மிக்ஸு, அதில் எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கணும். சைட் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிற அளவுக்கு, பட்டர் மிக்ஸ் ஃபில் ஆகிற அளவுக்கு டிப் பண்ணி எடுத்து பேக்கிங் ட்ரேயில் வச்சிடணும். அவனை 180 degree செல்சியஸ்க்கு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 200 degree செல்சியஸில் வச்சு 20 minutes பேக் பண்ணி எடுத்தோம்னா நல்ல ப்ரௌனிஷாக, மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டான கொரியன் க்ரீம் சீஸ் பன் வந்து ரெடி ஆகிடும். அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.